அதுக்குள்ள 1 மாதம் ஓடிடுச்சுல்ல. ஏப்ரல் மாதத்துடைய ஸ்விங் ட்ரேட் அப்டேட்ஸ் கேட்குறவங்களுக்கு, நண்பர்கள் 2 பேர் வந்து இதுலேருந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு தெரியும்ல. ஸோ இப்போ புதுசா வந்து பார்க்குறவங்களுக்கு, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாது. முதல்ல வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படி 2 பேர் இருக்காங்க. எக்ஸ் வந்து எஃப்&ஓ பண்ணி ஒரு 12 to 13 லேக் வந்து லாஸ் பண்ணிட்டாரு. இந்த பணத்த வேறு எப்படியாவது வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தப்போ தான் ஒய் இன்வால்வ் ஆனார். நான் உனக்காக வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஹி காட் இன்வால்வ்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு 6 மாதமாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1 வருஷத்தில் 6 மாதம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நவம்பர் 1ஆம் தேதி ஆரம்பித்தாங்க 2024. இப்போ வந்து ஏப்ரல் முடிஞ்சிருச்சுங்களா. இந்த 6 மாதத்தில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்விங் ட்ரேட் வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபுல் டைம் ஒர்க்குக்கு போயிட்டுருப்போம் கரெக்டாக. அப்போ மார்க்கெட்ஸ் வந்து பயங்கர வாலெட்டலாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து நல்ல கீழே ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து விழுந்திருக்கும். இல்லை நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து நம்மளால் வாங்கக்கூட முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து கிளைண்ட் மீட்டிங்கில் இருந்திருப்போம், இல்லை வந்து ஃபோன் வந்திருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் ஸ்விங் ட்ரேட்ஸ் பொதுவாகவே ட்ரேட்ஸ் வந்து நம்மள முக்கால்வாசி பேரால் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை செய்யாதீங்க. எனக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை கற்றுக்கக்குள்ள வேணால் முயற்சி பண்ணலாம். பட் ஆனால் எப்பயுமே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம நெருப்போட விளையாடுறோம் அப்படின்றது மட்டும் மறந்துடக்கூடாது. போன மாதமே இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? "நீ வந்து இனிமேல் இன்வால்வ் ஆகாத. கம்ப்ளீட்டாக நானே வந்து ஓவர்டேக் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஒய் வந்து எக்ஸ் கிட்ட சொன்னார். ஒய் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, முதல் 1 வாரம் வந்து அவருமே வந்து ட்ரேட் பண்ணார். நீங்கள் வந்து ஆன் யுவர் ரைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அவங்களுடைய ஏப்ரல் மாதத்துடைய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரூ. 18,540 எக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணி அவர் சம்பாரிச்சிருக்காரு. ஒய் வந்து மீதி இருக்கிற பணம் ரூ. 69,000 அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒய் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, "நீ எனக்கு என்ன சொன்னியோ அதை வந்து ஹானர் பண்ணு. ஸோ தயவுசெய்து வந்து இந்த ட்ரேடில் வந்து நீ இன்வால்வே ஆகாத. நீ வந்து எவ்ரிடே ப்ராக்ரஸ் வேணும்னா செக் பண்ணிக்கோ" அப்படின்ற மாதிரி 2 பேரும் அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. பொதுவாகவேங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சமாவது வந்து அதிர்ஷ்டம் வேணும். இதில் வந்து பங்குச்சந்தையில் சொல்லவா வேணும். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய முதலீட்டாளராக இருந்தாலும் நிறைய பேர் வந்து சொல்லி நம்ம கேள்வி கூட பட்டிருப்போம். எனக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்துச்சு அந்த நேரத்தில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எனக்கு தெரியவே தெரியாது இப்படி நடக்கும்ட்டு, ஆனால் அது நடந்துருச்சு அப்படின்வாங்க. அந்த அதிர்ஷ்டம் பங்குச்சந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இது வந்து இவங்களுக்கு இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கூடுதலாகவே தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே பங்குச்சந்தைகள் வந்து நீண்ட நாட்களுக்கு நம்ம போய் பார்க்கக்குள்ள கம்ஃபர்டபுளாக பணம் பண்ணிடலாம். ஆனால் குறுகிய காலத்தில் அதை பண்ணக்குள்ள நம்ம வந்து ரிஸ்க் வந்து அதிகப்படுத்திக்கிறோம். அதனால அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு தேவை. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். சரி, இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். அதாவது வந்து இனிஷியலாக வந்து ஒய் கொண்டு வந்த கேபிட்டல் அவர் வந்து 12, 13 லட்ச ரூபாய் ஒரு பக்கம் விட்டுட்டார். இது இல்லாமல் ஒரு 20 லட்ச ரூபாய் இப்போ பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த விட்ட பணத்தை பிடிக்கணும் அப்படின்றதுக்கு கூடுதலான ஒரு முதல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 20 லேக் ஆஃப் கேபிட்டல். மார்ச் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,80,000 அவங்க பணம் பண்ணியிருந்தாங்க. இப்போ முடிஞ்சு போன ஏப்ரல் 2025 பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க? ரூ. 87,641 பண்ணியிருக்காங்க. இது வந்து கடந்த 6 மாதத்தில் அவங்க பண்ண மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 2,67,956, கிட்டத்தட்ட 2,68,000 2.7 லேக்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க ஆரம்பித்தப்ப 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, 20 லட்ச ரூபாய் கேபிட்டல் ஆக்சுவலாக இல்லை, பட் 20 லேக் கேபிட்டல்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதில் 30% நம்ம வந்து ஹிட் பண்ண முயற்சி பண்ணுவோம், ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்றதான் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒப்பந்தமே. 30% ஆஃப் 20 லேக் என்னது? 6 லட்ச ரூபாய். இதுதான் இலக்கு. இந்த 6 லட்ச ரூபாய் இலக்கில் அவங்க வந்து எவ்வளோ வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 44.6% ஏப்ரல் முடியறதுக்கு அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. இது நம்மளுக்கு பார்க்கக்குள்ளேயே வந்து இதே ஒரு சம்பளம் மாதிரி இருக்கே அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து இந்த நவம்பர்லேருந்து டேட்டாவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும். நவம்பரில் பார்த்தீங்கன்னா 1000 சொச்சம் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் இன்ஃபேக்ட் வந்து எக்ஸ் வந்து பணம் விட்டுருக்கிறாரு. அதனால அவங்க வந்து நெட்டாக பார்த்தீங்கன்னா ரூ. 14,000 இழந்து தான் இருக்காங்க டிசம்பர் வரைக்கும் கூட. ஜனவரியிலேருந்து தான் வந்து சிச்சுவேஷன் வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு சாதகமாக மாறி இருக்குது. ஜனவரியில் 19,000 பண்ணியிருக்காங்க. பிப்ரவரியில் ஆல் டைம் ஹையாக 95,000 பண்ணியிருக்காங்க. மார்ச்சில் 57,000. இப்போ முடிஞ்ச ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 87,000 பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பிப்ரவரியும் ஏப்ரலும் ஒரே மாதிரியான பணம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சம்பளம் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இதுக்கு டவுன் சைட்ஸ் நிறையாவே இருக்குது. என்னென்னு பார்ப்போம்.
எக்ஸ் ஆரம்பிச்சப்ப, அதாவது 6 மாதம் முன்னாடி எக்ஸ் தான் பெரும்பகுதியான பணத்தை அவர் தான் வந்து நிர்வகிச்சிட்டு இருந்தார். அவர் தான் ஸ்விங் ட்ரேடுக்கு அதை பயன்படுத்திட்டு இருந்தார். அப்போ அவர் எடுத்த ஒரு சில பொசிஷன்ஸ், அதாவது வந்து விலை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகளில், இல்லை ஏதோ ஒரு பங்கில் விலை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் போய் வாங்கிடுறாரு. ஆனால் அங்கிருந்து அவர் வாங்கினதுக்கப்புறமா ஒரு 15 20 25 விழுக்காடு அந்த பங்குகளுடைய விலை வந்து குறைஞ்சிருது. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு அதை வந்து அந்த சராசரி விலையை குறைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டிலும் அந்த பங்குகள் வந்து அப்படியே இருக்கட்டும், என்னைக்கு ஏறி வருதோ அன்னைக்கு நான் வந்து விற்றுக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு என்ன கோர்ஸ் கரெக்ஷன் என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ் பண்ண ஸ்டைல் வந்து ஒய்க்கு இப்போ பிடிக்கல. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு தாட்ஸோடு இருப்போம்ல. நான் பண்ணுறது நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் பண்ணுறதை உங்கள் நண்பர் பண்ண மாட்டார். அப்படி தானே வீட்டிலேயே எனக்கு ஒன்று பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு ஒன்று பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கும், அப்படி தானே நம்பலையே. ஸோ அப்போ எக்ஸ் ஒய்க்கும் இப்படி வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அப்படி தான் அவங்க வந்து போட்ட முதலீடு, அதாவது வந்து எக்ஸ் பண்ண ஒரு சில முதலீடுகள், அதாவது வந்து ஸ்விங் ட்ரேடுக்காக அவர் வந்து டிப்ளாய் பண்ண கேபிட்டல் பார்த்திங்கன்னா போய் ஸ்ட்ரக் ஆகிருக்கு. ஏன் ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா, அந்த ஸ்டாக்ஸுடைய ப்ரைஸஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து குறைஞ்சிருக்கு. மேபி வந்து ஒரு 15 to 20%, ஈவன் 25% வரைக்கும் கூட கரெக்டாக இருக்குது. ஸோ 5,40,000 அங்கேயே போய் முடங்கிடுச்சு. இது ஒரு பெரிய நெகட்டிவ். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நிறுவனம் வந்து இங்கேருந்து மேலே போகும், நம்ம வந்து ஒரு 3% இல்லை ஒரு 5% நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிறையா நேரங்களில் அது அப்படியே நம்ம நினச்சதை விட நேர்மாறாக நடக்கலாம். அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் நம்ம எடுக்கிறது. இப்போ அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இவர் வந்து இந்த 69,000 பெரும் பகுதியான பணம் ஏப்ரல் மாதத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதியிலேயே அவர் வந்து இதில் பெரும்பகுதி பணம் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறமா ஒரு பொசிஷன் அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு மேலே ஓடி போயிடுச்சு. இப்போ அவர் கையில் இருந்த பெரும்பகுதி பணத்தை அதிலே அந்த ஒரு பொசிஷன்லேயே அவர் வந்து பணத்தை வந்து போட்டிருக்கிறாரு. இதுவும் முடக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நினச்ச மாதிரி அந்த குறுகிய காலத்தில் அவரால் வெளில வர முடியல. இதெல்லாம் தான் ஒரு ஸ்விங் ட்ரேடில் இருக்கிற பெரிய சிக்கல். இப்போ எவ்வளோ பணம் வந்து இப்போ அவர் தானே கம்ப்ளீட் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு. அந்த பொசிஷனில் அவர் வந்து எவ்வளோ வந்து போட்டு வச்சுருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 லட்ச ரூபா அந்த ஒரு பொசிஷன்லேயே அவர் வந்து போட்டார். இப்போ அவர் நினச்ச மாதிரி அந்த ஸ்டாக் வந்து மேலே நகர்ந்துச்சுன்னா அவர் வந்து லாபம் பண்ணுவார். இல்லை கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து திரும்ப மேலே அவருடைய வாங்கின விலையை விட மேலே என்னைக்கு போதோ அது வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து அதுக்கப்புறமா தான் வெளில வர முடியும். இதெல்லாம் தான் இங்கே இருக்கிற சிக்கல். 1ஆம் தேதி மே நேற்று அவர் என்கிட்ட கொடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஆஸ் ஆஃப் டேட் இருக்கிற பணம் ரொக்கமாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,41,807 ரூபாய் என் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னார். விச் இஸ் 10% ஆஃப் ஹிஸ் கேபிட்டல். கிட்டத்தட்ட ஒரு 14.25 லட்சம் சம்திங் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதில் வந்து ஒரு 10% கையில் பணம் வச்சுருக்கிறார், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்டிங் ஜேர்னியில் ஏதாவது ஒரு சில காலகட்டங்களில் நானும் இது மாதிரி ஸ்விங்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சு, இது ஒர்க் அவுட் ஆகலை, நான் எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்தேன், இது மாதிரியான சுவாரஸ்யமான ஏதாவது தகவல்கள் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்னோட பேசணும்னு விருப்பப்படுறவங்க meetkarthik@protonmail.com தயங்காமல் இமெயில் பண்ணலாம், உங்கள் ஃபோன் நம்பரையும் இன்க்ளூட் பண்ணலாம். வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட வேறு ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபினிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.